விஷயம் தெரிவிச்சிருக்கா. அதை சொல்லிவிட்டு மேற்படி மாயானை பாசுரம் பார்ப்போம். அதாவது ஆழிமழை கண்ணாவோட சுவாபதேசத்தில் இப்பாட்டில் வருஷ தேவதைக்கு அவன் அதிகரித்த காரியத்தையே தங்களுக்கு இஷ்டமாக நியமிக்கையாலே பகவத் பாகவத இஷ்டத்வேன நித்திய நைமித்திகாதி கர்மங்களை யதாவாக அனுஷ்டிக்கை பிரபன்னாதிகாரிகளுக்கு ஆவசியமென்றதாயிற்று. அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. எப்போவும் அடியே சொல்லிட்டு இருக்க விஷயந்தான். மழையை நியமித்தாலும் வருஷ தேவதையான பர்ஜன்யனை ஆண்டா நியமித்தா, நீ வருஷிக்கணும் அப்படின்னு. அதுக்கு பர்ஜன்ய என்ன சொன்னால், வருஷிக்கிறது என்னுடைய வேலை, அது எப்படி கைங்கரியமாகும், வேலை எப்படி கைங்கரியமாகும் அப்படின்னா, ஏன்னா ஜென்மசித்தியாக பண்ணக்கூடிய வேலை பர்ஜன்யனுக்கு மழை பெய்யுறது, ஸ்வரூபம் மழை பெய்யுறது, ஒரு மழை தேவதைக்கு ஸ்வரூபம் மழை பெய்யுறது ஆச்சா. அப்படி இருக்கிறது எப்படி ஒரு கைங்கரியமாகும் அப்படின்னா, அதை தான் சொல்கிறா. ஆண்டாள் என்ன சொல்கிறா, நீ அதை பண்ணுறதே எங்கள் 2 பேருக்கு பண்ணுற கைங்கரியம்னு அவள் நியமிக்கிறாளோன்னு. இதுலேருந்து என்ன சொல்கிறான்னா, பிரபன்னம் பண்ணவாலும் பிரபத்தி பண்ணவாலும் சரணாகதி பண்ணவாலும் நித்திய நைமித்திக கர்மாக்களை விடக்கூடாது. சந்தியாவந்தனம் பண்ணணும், ஸ்ராத்தாதிகளை பண்ணித்தான் ஆகணும், பாராயணம்னா பாராயணம் பண்ணித்தான் ஆகணும். நான் சமாசனம் எடுத்து பெருமாள் அப்படியே புஷ்ப விமானத்தை கூட்டின்னு போயிடுவார், அப்படிலாம் போகவே மாட்டார். நித்திய நைமித்திக கர்மாவை பண்ணாதவனுக்கு எந்த விதமான சாஸ்திரோத்தமான விஷயத்தையும் அருகதை இல்லை. இதில் என்ன ஆண்டு அனுபவிக்கிறார், நீ செய்கிற வேலையே உன்னுடைய வேலையே கைங்கரியங்கிறா. நம்ம என்ன பண்ணுறோம், பகவதாஜ்ஞா பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்கிறோம் எந்த காரியமுமே. அப்போ எல்லாமே கைங்கரியம்தான். ஸ்வப்ரீத்தையே ஸ்வயமேவ காரயதி, அவர் விருப்பத்துக்காக அவரே பண்ணுறார். அப்போது எந்த காரியமும் எந்த நித்திய நைமித்திக காரியமும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் தெரிவிக்கிறவோட சுவாபதேசமான அர்த்தம். கட்டாயம் பிரபத்தி ஆயிடுத்து அப்படிங்கிறதுக்காக இதிலெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டானா கட்டாயம் எக்ஸம்ஷன் கிடையாது. இது தெரிஞ்சுக்கணும். மேற்படி இன்னைய பாசுரமான